Hello friends, welcome to Fantasy Gurudama YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை பண்ணி ஆல்ல கொடுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல் நடக்கிற 59வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். மேட்ச் யாரா நடக்குது அப்படின்னா ஆர்சிபி வர்ஸ் லக்னோ. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி மே வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் லக்னோல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்ப நம்ம இந்த லக்னோவோட பிச் ரிப்போர்ட்டை பாக்குறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பாயிண்ட்ஸ் டேபிள்ல எந்த லெவல்ல இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபி 2வது பிளேஸ்ல இருக்காங்க. அவங்க விளையாடுற அந்த 3 மேட்ச்மே வின் பண்ணாங்கன்னா டாப் ஆர்ல டேப் ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க. ஸோ குவாலிஃபை ஃபர்ஸ்ட் அவங்க தான் ப்ளே பண்ணுவாங்க. பட் இவங்களுக்கு இருக்க இன்னொரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் மட்டும்தான் லக்னோ நடக்குது, அதாவது வெளியே இருக்கிறதுனால நடக்குது. அடுத்த 2 மேட்சுமே அவங்களோட ஹோம் பிட்ச்ல தான் வந்து நடக்க போகுது. ஸோ ஹோம் பிட்ச்ல ரொம்பவே சிரமப்படுறாங்க வின்னிங்க்கு. ஸோ இந்த மேட்ச் அவங்க கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மைண்ட்ல தான் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னா அதுல ஹோம்ல 2ல ஏதாவது 1 வின் பண்ணாலும் சரி ஓகே குவாலிஃபை டாப்ல வந்துடலாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் இந்த மேட்ச் லாஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த 2 மேட்சும் ரொம்ப குருசில் மேட்சா தான் வந்து இருக்க போகுது. பட் லக்னோ 3 மேட்சுமே வின் பண்ணா மட்டும்தான் குவாலிஃபை வரதுக்கு ஒரு ஸ்ட்ரைக்லி வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வின் பண்ணல அப்படின்னா லக்னோ வெளியே. இந்த மேட்ச் லாஸ் பண்ணிட்டாவே லக்னோ வெளியே தான் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லக்னோவோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த லக்னோட பிச்சை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் பேட்டிங்கு ஃப்ரெண்ட்லியான தான். எல்லா வேணுமே பேட்டிங்கு ஒரு ஃபேவரபிள் தான். பட் இந்த இதுல பவுலர்ஸும் கொஞ்சம் டாமினேட் பண்றாங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். இந்த வெனுவில் ஆவரேஜ் ஸ்கோர் 165 to 170 இந்த மாதிரி தான் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அடிச்சா பெருசா ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. பவுலர்ஸ் தான் டாமினேட் பண்றாங்க. சேசிங் பண்ற டீமுக்கு இந்த வெனுவில் நல்ல வின்னிங் ரேஷியோ வந்து இருக்கு. ஸோ இந்த டைமென்ஷன் கொஞ்சம் பெருசு தான் சொல்லணும். ஸ்கொயர் பாயிண்ட்ஸ்ல கொஞ்சம் லாங்கா தான் இருக்கும். ஸோ அதனால பெருசா ஸ்கோர்ஸ் வந்து நம்ம இதில் எதிர்பார்க்க முடியாது. இந்த வெனுவுல கிட்டத்தட்ட 5 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணிருக்காங்க இந்த சீரீஸ்ல. அதுல ஒரே ஒரு மேட்சஸ்ல மட்டும்தான் 200+ மேல ஸ்கோர் போனுச்சு. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் 200+ மேல ஸ்கோர்ஸ் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா சேஸ் பண்ற டீமால கண்டிப்பா சேஸ் பண்றது ரொம்பவே சிரமமா தான் வந்திருக்கும். பட் ஒரே ஒரு மேட்ச் தான் 200+ வரையும் போயிருக்கு. பேலன்ஸ் மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 180+ வரையும் போயிருக்காங்க. பட் அதையும் சேஸ் பண்ற டீம் கொஞ்சம் ஈஸியாவே வந்து சேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி டாஸை வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த டீம் டாஸ் வின் பண்ணுதோ அவங்களுக்கு கொஞ்சம் வின்னிங் ரேஷியோ அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டு அவங்களுக்கு ஃபேவரட் டீமை வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததான் டெலிகிராம் சேனல் வந்து நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆகட்டும் சேஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர ஃபண்டிஸ் ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ அடுத்ததான் நீங்க நம்ம எக்ஸல் 11 அப்படி நீங்க இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் 11 ஆப்ல ஆர்சிபி அண்ட் லக்னோ இவங்க 2 பேருக்கும் இடையே நடக்கிற மேட்சுக்கு 10 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஃப்ரீ கிவ்அவே 30,000 ரூபாய் மதிப்புள்ளது ஃப்ரீ கிவ்அவேவும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ற நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸ்மால் லீக்கு ரொம்ப பெஸ்டான ஆப். பட் கிராண்ட் லீக்கு இது பெஸ்டான ஆப்பா தான் வந்திருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற ஆப்ல இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாவே இருப்பாங்க, யூசர் பேஸ் கொஞ்சம் அதிகமாவே வந்து இருக்கும். பட் இந்த ஆப்ல நம்ம எக்ஸல் ஆப்ல யூசர்ஸ் பேஸ் ரொம்பவே கம்மியா, கடைசி வரையுமே அந்த ஸ்லாட் ஃபுல்லாகாமே இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல கிராண்ட் லீக்ல ஒரு மல்டிபிள் டைம் நீங்க டீமை மேக் பண்றீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பெஸ்டான ஆப்பா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மேட்சுக்கும் வெறும் 16 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ்ல iPhone 16 வந்து கொடுக்குறாங்க. அந்த 16 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ்ல கிட்டத்தட்ட 5 டீம் வரையும் உங்களால மேக் பண்ணிக்க முடியும். அதுக்கு iPhone 16 வந்து கொடுக்குறாங்க. இன்கேஸ் நம்ம லக்கு கிராக்கர்ஸ்க்கு அந்த ஐபோன் வரையும் நம்ம அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் 11 ஆப்ல இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் 11 ஆப்ல ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்றவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன்ஸ் இந்த ஆப் வந்து ரன் ஆயிட்டு இருக்குங்க. 30 செகண்ட்ல உங்களால அமௌண்ட் வந்து வித்ட்ராவலும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. அடுத்ததா வெனு ரெக்கார்ட் வந்து பாத்துரும். வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவரால 21 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் பாஸ் பண்ண டீம் 9 மேட்சஸும் பேட் சைன் பண்ண டீம் 12 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 169. ஐஎஸ் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் KKR 235 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் லக்னோ
108 ரன்னுக்கு அவங்களோட 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்திருக்காங்க. ஓகே, பார்த்ததா ஹெட்வெட் ரெக்கார்ட். ஸோ ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் ஓவராலா ஒரு 5 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் ஒரு 5 வருஷத்துல ஒரு 5 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி பிளே பண்ணியிருக்காங்க. அதுல ஆர்சிபி 3 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. லக்னோ 2 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விளையாண்ட மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி கொஞ்சம் டாப் ஆர்டர்ல வந்து இருக்காங்க ஹெட்வெட்ல. ஓகே, பார்த்ததா 2 டீமும் கூட ப்ராப்பர் 12 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஜாக்கப் பெத்தலா, பிரிட் சால்டா அப்படிங்கிறது இன்னும் சரியா தெரிய வரல. ஸோ லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் 2 பேர்ல யார் வராங்க அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்றேன். விராட் கோலி, அச்சித் படிதார், குர்னல் பாண்டியா, டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, ரொமேரோ செஃபர்ட், புவனேஸ்வர் குமார், ஹாசில்வுட், யாஸ் அயால், சுயாஷ் சர்மா அண்ட் மயங்க் அகர்வால். ஸோ டேவிட் படிக்கல் இன்ஜுரி, அவர் வந்து இந்த சீசன் பிளே பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவருக்கு பதிலா மயங்க் அகர்வால் தான் வந்து பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா லக்னோ. ஸோ லக்னோவை பொறுத்த வரைக்கும் ஆடம் மார்க்கம், மிச்சல் மாஸ் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட், விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாத், ஆவேஸ் சிங், திக்வீர் சிங், ஆவேஸ் கான், பிரின்ஸ் யாதவ், ரவி பிஷ்னாய். ஸோ இதான் லக்னோவோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா 2 டீமுக்குள்ள பிளேயர்ஸ்ல 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஆக்சுவலா இந்த 5 பேருமே அவங்களோட 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் நிறைய யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருந்தாரு. ஸோ இந்த மேட்ச் ஜாக்கப் பெத்தலும் பிளே பண்ணல அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ங்கிறது பெருசா யாருமே இல்லை. ஸோ அப்படிங்கிறனால ஆடம் மார்க்கருக்கு மோஸ்ட் ப்ராபபிலி பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. மற்ற பிளேயர்ஸ் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் சுயாஷ் சர்மா, யாஸ் அயால், ஹாசில்வுட், புவனேஸ்வர் குமார், குர்னல் பாண்டியா இந்த 5 பிளேயருமே மோஸ்ட் ப்ராபபிலி அவங்களோட 4 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் ஃபாஸ்ட் பவுல் கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ரொமேரோ செஃபர்டுக்கு 1 அல்லது 2 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 டீமும் கூட பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதுல ஜாக்கப் பெத்தல் பிளே பண்ணாரு அப்படின்னா அவருக்கு நீங்க போத் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எல்லா பாலுமே பார்த்து ஆடுறாரு, கடைசி வரையும் நிக்கிறாரு, கடைசி வரையும் பாலை பார்த்து ஆடுறாரு. நல்லா T20க்கு ரொம்ப ஒரு ஆக்டான பிளேயர்னு சொல்லலாம். லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு இந்த வெனுவர் ஆக்ஷன் வைக்கப்பட்டு ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அண்ட் ஃபீல்டிங்லயும் ரொம்ப சூப்பரான ஃபீல்டர்னா சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு ஃபீல்டிங் எக்ஸ்பர்ட்டும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 or 2 கேட்சஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜாக்கப் பெத்தலை பொறுத்த வரைக்கும். விராட் கோலி குட் ஃபினிஷர்னே சொல்லலாம், கடைசி சேசரே சொல்லலாம். சேஸ் பண்ணும்போது அவர் ரெக்கார்ட் நல்லாவே இருக்குங்க. பர்டிகுலரா அவர் இவ்வளவு ஸ்கோர் அடிப்பாரு அப்படின்னு சொல்லவே முடியாது சேஸ் பண்ணும்போது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஹிட் அண்டோட பிளே பண்ண முடியாது. கடைசி வரையும் நின்று பிளே பண்ணிடுவாரு. விக்கெட்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்தாக்குள்ள பேட்டிங் ஸ்டைல சேஞ்ச் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி பிளே பண்ண ஆரம்பிச்சிடாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் போன போதும் அவருக்கு ரெக்கார்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து இருக்கு. பட் இந்த வெனுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி வந்து பேட் ஃபர்ஸ்ட் போனும்போது ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அவர் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க ஸ்ட்ரகிள் வந்து இருக்கும். பேட் செகண்ட் பண்ணும்போது ஆக்சுவலா கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒர்த்வான பிளேயரா வந்து இருப்பாரு. கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல விராட் கோலியை பேட் சைன் பண்ணும்போது இம்பார்ட்டன் கொடுத்துங்க. ஸ்மால் லீக் அப்படிங்கும் போது போத் இன்னிங்ஸ்மே ரிஸ்க் எடுக்க முடியாது, அவருக்கு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். அஜித் படிதார். ஸோ ரஜித் படிதார் இன்னிங்ஸை ஒன் டவுன் வராங்கிறாரா இல்ல மயங்க் அகர்வால் இன்னிங்ஸை ஒன் டவுன் வராரா அப்படிங்கிறது சரியா தெரியல. ஸோ லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து சொல்றேன் யார் இன்னிங்ஸ் வந்து ஒன் டவுன் இறங்குறாங்க அப்படின்னு. ஏன்னா மயங்க் அகர்வால் லாஸ்ட் சீசன் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனே பண்ணியிருக்காரு, சன்ரைசர்ஸோட ஓப்பனே வந்து பண்ணியிருக்காரு. ஸோ மோஸ்ட்லி அவரே ஒன் டவுன் வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ரஜித் படிதார் தான் ஒன் டவுன் வந்து வருவாரு. ரஜித் படிதார் ஸ்டார்ட் அப்ல இருந்த ஃபார்ம் இப்ப இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டார்ட் அப்ல ஸ்பின்னர்ஸ்டா அவர்கிட்ட வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பவுலர் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாரு. பட் இப்ப வர வர ஸ்பின்னர்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து இன்டர்நெட்ல எனக்கு இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு ஃபார்முக்கு வந்தே ஆகணும், ரொம்பவே முக்கியமான மேட்ச் அப்படிங்கிறனால எனக்கு தெரிஞ்சு இன்னிங்ஸ் ஒன் டவுன் இருந்தாலும் சரி செகண்ட் டவுன் சரி அவர் வர டவுனுக்கு 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் ரஜித் படிதாரை பொறுத்த வரைக்கும். குர்னல் பாண்டியா ஸோ பேட்டிங்ல வந்தாலும் நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் சம்டைம்ஸ் கிட்டத்தட்ட மயங்க் அகர்வால் டாப் ஆர்டர்ல வராரு, ஸோ ரஜித் படிதார் செகண்ட் டவுன் வராரு அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட அவங்க விக்கெட் விழுவும் போது ஓவர்ஸா பார்ப்பாங்க. ஸோ கடைசி அந்த குருஷியல் ஓவர்ஸ்ல வந்துருச்சு 15 ஓவர் வந்துருச்சு அப்படின்னா குர்னல் பாண்டியா பேட்டிங் ஆர்டர் வரமாட்டாரு. டிம் டேவிட், ரொமேரோ செஃபர்ட் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து அவங்க பேட்டிங் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜிதேஷ் சர்மா கூட சம்டைம்ஸ் பேட்டிங் ஆப்ஷன் வரது கஷ்டம் தான்.
இந்த 10 ஓவருக்குள்ள விக்கெட்ஸ் விழுந்துட்டா மட்டும்தான் ஜித்தேஷ் சர்மா, குர்னல் பாண்டியா அவங்க பேட்டிங் ஆட வர வாய்ப்புகள் இருக்கும். 15 ஓவருக்கு அப்புறம் வந்துருச்சு அப்படின்னா டிம் டேவிட் அல்லது ரொமேரியோ செஃபர்ட் இவங்க தான் பேட்டிங் ஆட வருவாங்க. சோ அப்படி இருக்கும் போது பேட்டிங்ல இருந்து ஒரு ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் கம்மியா தான் இருக்க போகுது. பவுலிங்ல சோ இந்த வெனுல இந்த சீரீஸ்ல விளையாண்ட மேட்ச்ல பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு 30 விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் ஒரு 20 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. சோ பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, ஒரு 10 விக்கெட் தான், அது வந்து பெருசா இது ஆகாது. எனக்கு தெரிஞ்சு குர்னல் பாண்டியா ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய ரைட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சோ 3 ரைட் ஹேண்டர், சம்டைம் லெஃப்ட் ஹேண்டர் கூட ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. இந்த மேட்ச் செகண்டா போல் பண்றாரு அப்படின்னா 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு 1 விக்கெட், இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். டிம் டேவிட் அல்லது ஜித்தேஷ் சர்மா ஒரு ஆப்ஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்ஷனுக்கு தகுந்தவங்க தான் வருவாங்க. டிம் டேவிட் பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு பேட்டிங்ல இருந்து ஒரு 25ல இருந்து 35 பிளஸ் ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாங்க. இன்கேஸ் பேட்டிங் ஆர்டர் வரல, இந்த டாப் ஆர்டர் இருக்கவங்கள பேட்டிங் ஆர்டர் முடிச்சிட்டாங்கன்னா டிம் டேவிட் ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷனா தான் வந்து போயிருவாரு. சோ கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்கன்னா 10ல ஒரு 1 or 2 டீம்ல வேணா டிம் டேவிட் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஆர்சிபி இந்த மேட்சுக்கு ஒரு டீம் கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் அதை டிம் டேவிட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அவர் பேட்டிங் வந்து அடிக்க ஸ்கோர்ஸ் மட்டும் இல்லாம மேட்சுக்கு மேட்ச் 2 கேட்ச் அப்படியே கம்பல்சரி வந்து பிடிச்சிடுறாரு. அதுலேயே கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருது. ஸோ கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது மல்டிபிள் டீம் ட்ரை பண்றீங்க அப்படிங்கும்போது அதுல 1 or 2 டீம்ல அவருக்கு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. ஜித்தேஷ் சர்மா பேட்டிங் ஆப்ஷன் மோஸ்ட் ப்ராபபிலி வந்து கிடைக்கிறது இல்லை. அப்படியே வந்தாலும் ஸ்டார்ட் அப்ல இந்த ஃபார்ம் இந்த மேட்ச் இந்த சீரீஸ்ல இல்லைன்னு சொல்லணும். ஸ்டார்ட் அப்ல 1 or 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. அதுக்கு அடுத்த மேட்ச் பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கிறது இல்லை. கிடைச்சாலும் அவசரப்பட்டு ஆடி விக்கெட்ஸ் வந்து இழந்துடுறாரு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு விக்கெட் கீப்பிங் மூலமா ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அதை தவிர்த்து பெருசா விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ரொமேரியோ செஃபர்ட் லாஸ்ட் மேட்ச் அவரை பார்த்துதான் தெரிஞ்சோம். கிட்டத்தட்ட 14 பால் சம்திங் வந்து 50 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருந்தாரு. எல்லா பாலுமே அடிக்கிறாரு. என்ன வேலை போறாலும் எல்லா பாலும் 6 போட்டு தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறாரு. ஹேண்ட் பவர் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. பட் இந்த மேட்ச் பேட்டிங் ஆர் டாப் ஆர்டர்ல வருவாரா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். நான் ஆல்ரெடி டிம் டேவிட் சொன்னோம், அதே தான் ஆப்ஷன் தான் இருக்கும். ஆர்சிபி டீம் கொலாப்ஸ், லக்னோக்கு ஃபேவரா நீங்க டீம் மேக் பண்றீங்க அப்படின்னா மட்டும் அதாவது ரொம்பவே எஃபர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. அதர்வைஸ் அவர் வந்து பெருசா வந்து ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. பேட்டிங்ல இருந்து பவுலிங்ல எனக்கு தெரிஞ்சு 1 or 2 ஓவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல 1 விக்கெட் அப்படிங்கறத வேணா எதிர்பார்க்கலாம். ரொம்ப எஃபர்ட் இருந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். புவனேஸ்வர் குமார் ஸ்டார்ட் அப்ல நல்லா தான் பவுல் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப வந்து அவர் பால் வந்து நல்லாவே அடிச்சு ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. விக்கெட் எடுக்கிறாரு. பட் இருந்தாலும் ஸ்கோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து கொடுத்துறாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா 1 விக்கெட், செகண்டா போல் பண்றாருன்னா 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ புவனேஸ்வர் குமார் செகண்டா போல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து இங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஆசில்வுட், ஸோ இந்த மேட்ச் ஆசில்வுட் பிளே பண்ணுவாரு அப்படிங்கிறதுக்கு ஆசில்வுட் வந்து வச்சிருக்கோம். அப்படி இல்லைன்னா லுங்கி இங்கி தான் வந்து இருப்பாரு. அது வந்து ஆசில்வுட் பிளே பண்ணாரு அப்படின்னா போத் இன்னிங்ஸ்லயுமே நீங்க இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கிராண்ட் லீக்கு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒர்த்தான பிளேயரா வந்திருப்பாரு. இது வந்து 2 விக்கெட் வரையும் தாராளமா எடுக்கலாம். அதுக்கு மேல கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் ஆசில்வுட் 11ல இல்ல லுங்கி லிங்கி தான் இருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படின்னா லுங்கி லிங்கிக்கு நீங்க ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க அவர் தவிர்த்துட்டு வேற பிளேயர் கூட ட்ரை பண்ணி லுங்கி லிங்கி பதிலா புவனேஸ்வர் குமார், ஸோ இந்த ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். யாஸ் தயால், ஸோ டெத் ஓவர்ல அவர் தான் வந்து போல் பண்ணாரு. ஸோ ஆசில்வுட் இல்லாதனால டெத் ஓவர் யாஸ் தயால் புவனேஸ்வர் குமார் இவங்க தான் வந்து போல் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச் சேம் எனக்கு தெரிஞ்சு ஆசில்வுட் இருந்தாலும் யாஸ் தயால் டெத் ஓவர்ல வந்து போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2 விக்கெட் வரும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு அப்படின்னா, செகண்டா போல் பண்றாருன்னா 1 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும் யாஸ் தயால் இருந்து. ஸ்ரேயா சர்மா, ஸோ லாஸ்ட் மேட்ச் பெருசா விக்கெட்டிங் ஆப்ஷன்ல எக்னாமிக்கலா வந்து போல் பண்ணிடுறாரு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். இந்த மேட்ச் 2 விக்கெட் தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம் ஸ்ரேயா சர்மா தான் பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேல கூட ஒரு ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க இந்த மேட்சஸ். அப்படி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா பவர் பிளேல ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸ்ரேயா சர்மாவை பொறுத்த வரைக்கும். மயங்க் அகர்வால், ஸோ மயங்க் அகர்வால் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன் அவர் வந்து பெருசா வந்து சப்போர்ட் கொடுக்கறதுன்னு சொல்லி பெருசா மேட்சஸ் வந்து அவர் பிளே பண்ணல. அவர் வந்து ஒரு 4-5 மேட்ச் அப்படி தான் பிளே பண்ணாரு. அந்த மேட்ச்லயும் பெருசா வந்து ஸ்கோர்ஸ் வந்து அடிக்கல. பட் நல்ல ஒரு பேட்ஸ்மேன். இதுக்கு முன்னாடி இருந்த மேட்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் தவிர்த்து மற்ற மேட்சஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல யூஸ் கொடுத்து வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சாடக்கூடிய ஒரு பிளேயர். ஒரு 25 பிளஸ் பால் பிடிக்கிறாருன்னா ஒரு 50-60 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிடுறாரு. அந்த அளவுக்கு ஒரு ஹேண்ட் பவர் உள்ள ஒரு பிளேயர் சொல்லுவேன். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்சா வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் மயங்க் அகர்வால் இருந்து. எனக்கு இம்பாக்ட் பிளேயரா தான் வந்து உள்ள வருவாரு. ஸோ வந்து நீங்க ஒரு 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்ததா லக்னோவை பொறுத்த வரைக்கும் ஆடம் மாக்ரம், மிச்சல் மாஸ் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க.
ஸோ இந்த வெனுவுல ரெண்டு பேருமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் சொல்லணும். பர்டிகுலரா மிச்சல் மார்ஸ் அதாவது ரெண்டு பேருமே எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் விழுந்துருச்சு, மிச்சல் மார்ஸ் விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா ஆடம் மார்க்கும் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணிடுறாரு. ஆடம் மார்க்கும் விக்கெட் ஏரியா விழுந்துருச்சு அப்படின்னா மிச்சல் மார்ஸ் அதுல கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணிடுறாரு. ஸோ இப்படிதான் இவங்க ரெண்டு பேரும் ஆப்ஷனும் வந்து இருக்கு. இதுல லாஸ்ட் சீசன் வந்து பார்க்கும்போது ஆடம் மார்க்கம் இந்த சீசன்ல லாஸ்ட் மேட்ச்ல லக்னோல பவுலிங் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. பட் அதுல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் இருந்தனால அவர் வந்து பவுலிங் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க, விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருந்துச்சு. பட் ஆப்போனன்ட் டீம் ஆர்சிபில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பெருசா யாருமே இல்லாதது ஒரு பெரிய மைனஸா இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி ஆடம் மார்க்கம் இந்த மேட்ச் பவுலிங் வந்து பண்ண மாட்டாரு. பேட்டிங்ல பவர் பிளேயை பயன்படுத்திக்கிட்டு ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். மிச்சல் மார்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு செகண்ட் பேட்டை நீங்க 50 ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் இந்த வெனுல அவர் பிளே பண்ற வயசுல பார்க்கும்போது டாப் ஆர்டர்ல பவர் பிளேல 1 or 2 விக்கெட் விழுது, அதுல கொஞ்சம் ஸ்டேபிளா நின்றுட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹியூஜ் ஸ்கோர் வந்து அடிச்சிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு மிச்சல் மார்ஸ் இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30 ஸ்கோர் இந்த வரைக்கும் தான் எதிர்பார்க்கணும். பெரிய அளவுக்கு ஒரு ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. நிக்கோலஸ் பூரான் ஸ்டார்ட் அப்ல தாங்க பூரா அதேதான், ஸ்டார்ட் அப்ல பிளே பண்ண மேட்சஸ் மட்டும் தான் அவர் இன்னும் டாப் ஆர்டர்ல வந்து வச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா லக்னோ டேபிள் டாப்ல வந்து இருந்திருப்பாங்க. ஸோ ரொம்பவே சொதப்பில் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட்லாம் எப்படி எந்த மாதிரி பவுலர் பந்து போட்டாச்சு, ஃபாஸ்ட் பவுலர் இருக்கட்டும் ஸ்பின்னரா இருக்கட்டும், நான் அடிச்சு ஆடுவேன் ஸ்டார்ட் அப்ல பண்ணாரு. இப்போ பவுலர்ஸ் அவரோட நேக்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த பவுலிங் வந்து பண்றாங்க. அதை கொஞ்சம் இயர்ல விக்கெட்டை வந்து இழந்துடுறாரு. எனக்கு இந்த மேட்ச் நிக்கோலஸ் பூரான் செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 35ல இருந்து ஒரு 50+ ஸ்கோர் கூட எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும் நிக்கோலஸ் பூரான் இருந்து. ரிஷப் பண்ட் டோட்டலி ஃபிளாப், இந்த சீசன் ஃபுல்லா ஃபிளாப் அப்படின்னு தான் சொல்லணும். பெருசா விட்டு எதுவுமே வந்து கிடைக்கிறது இல்லை. சம்டைம் பேட்டிங் ஆர்டர் வராம ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாத் முதல்ல டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. ரிஷப் பண்ட் அதுக்கப்புறம் தான் வராரு. ஸோ அவரோட ஷார்ட் எதுவுமே வந்து பெருசா அவுட் வந்து கிடைக்கிறது இல்லை. இந்த மேட்ச் ரிஷப் பண்ட் இருந்து நான் பர்டிகுலரா விக்கெட் கீப்பிங் மூலயமா ஒரு ஆவரேஜா ஒரு 20+ ஸ்கோர் வந்து பார்ட்டிசிபேட் வந்து அவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கீங்க. பேட்டிங்ல பெருசா அவுட் வந்து ஸ்கோர்ஸ் வரும் நான் எதிர்பார்க்க முடியல. ஒரு 15ல இருந்து 20+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆயுஷ் பதோனி, ஸோ ஆயுஷ் பதோனிக்கு முன்னாடியே சம்டைம் வந்து அப்துல் சமாத் வந்து பேட்டிங் ஆர்டர் வந்துடுறாரு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்ல பொறுத்து அனுப்புறாங்க. டாப் ஆர்டர் கொஞ்சம் ஏர்ல விக்கெட் வந்துட்டாங்கன்னா ஒரு பிளேயர்ஸ் ஸ்டேபிள் பிளே பண்ணணும் அப்படிங்கிறனால அப்துல் சமாத் வந்து உள்ள இறக்குறாங்க. ஸோ இந்த மேட்ச் அப்படிதான் டாப் ஆர்டர்ல ஏர்ல விக்கெட் விழுந்துருவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆயுஷ் பதோனி அண்ட் அப்துல் சமாத் ரெண்டு பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. ஸோ இந்த 4 பேருமே கிட்டத்தட்ட ஒரு 8 ஓவருக்குள்ளாரையோ ஒரு 2 அல்லது 3 விக்கெட்ஸ் விழுந்துருதோ நினைச்சு நீங்க டீமை மேக் பண்றீங்க அப்படின்னா, அதாவது ஆர்சிபி ஃபேவரட் டீம் மேக் பண்றீங்க அப்படின்னா அதுல அப்துல் சமாத் அண்ட் ஆயுஷ் பதோனி இவங்க 2 பேருக்குமே நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து ட்ரை பண்ணிக்கங்க. அப்படி இல்லை நான் வந்து கிட்டத்தட்ட 10 ஓவர் 12 ஓவருக்கு அப்புறம் தான் விக்கெட் விழுவுனா அதுல ஆயுஷ் பதோனி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. அப்துல் சமாத் நீங்க கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. டேவிட் மில்லர், ஸோ டேவிட் மில்லர் செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் பேட்னா நீங்க அவர் தவிர்த்துட்டு நீங்க வேற பிளேயரை கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு ரீசன்ட் ஃபார்மேஷன் இருக்கட்டும், அவர் பேட்டிங் ரெக்கார்ட் அவர் அடிச்சிருக்க ஸ்கோர்ஸ் வந்து பார்க்கும்போது சேஸ் பண்ணும்போது அவர் இருந்த ரெக்கார்ட்ஸ் வைஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது பெருசா எதுவும் இல்லை. ஸோ கொஞ்சம் இயர்ல விக்கெட்டை வந்து எழுதாங்க. கடைசி கட்டம் அந்த எல்லா பாலுமே அடிச்சாடணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆடுவாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அவருக்கு பெருசா வந்து சப்போர்ட் கொடுத்தது இல்லை. பட் சேஸ் பண்ணும்போது நல்லாவே அவருக்கு சப்போர்ட்டிவா வந்துருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அவர் பேட்டிங் ஆட வராரு, செகண்டா பேட் பண்ற போது பேட்டிங் ஆட வராரு அப்படின்னா தாராளமா 30ல இருந்து 35+ ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ டேவிட் மில்லர் செகண்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன் வந்து ட்ரை பண்ணிக்கங்க. அடுத்த ஆகாஷ் சிங். ஸோ ஆகாஷ் சிங் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். லாஸ்ட் மேட்ச்ல வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்திருந்தாரு. ஸோ ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணி பவர் பிளேலயே 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாரு. ஸோ இந்த வெனுல இவருக்கு நல்லாவே கொஞ்சம் இன்டர்நெட் வந்து கிடைக்குது. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்கங்க. ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிறது இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 ஆப்ஷனா தான் வந்து இருப்பாரு. திக்வேஷ் சிங், ஸோ ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். நான் ஆல்ரெடி ஆடமாக்கம் சொன்னோம் அதே ஆப்ஷன் தான். ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பெருசா யாருமே இல்லை. கிளிப் சால்ட் வந்துட்டாலும் பெருசா ஆப்ஷன் யாரும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவட்டு இருந்து இந்த மேட்ச் ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். பெருசா அவுட் வந்து விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆவேஸ் கான் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாருங்க. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் கூட பிளேயர். ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ஒரு பவுலர் நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆவேஸ் கானை நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த பிரின்ஸ் யாதவ் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்.
ஸ்டார்டிங் பவர் பிளே அண்ட் டெத் ஓவர் எந்த தான் வந்து போல் பண்ணுவார், ஏன்னா ஆப்ஷன்ஸ்ல வேற யாரும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. 2 விக்கெட் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா போல் பண்றாரு அப்படின்னா 1 விக்கெட். ஸோ இப்படிதான் வந்து எதிர்பார்க்க முடியும். அண்ட் எக்கனாமிக்கா வந்து போல் பண்ணிடுவாங்க, பெருசா வந்து ஒரு ஸ்கோர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது செகண்டா போல் பண்ணும்போது கூட ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரவி பிஸ்னாய் ஒரு லெக் பிரேக் பவுலர். இந்த வெனுவுல ஸ்பின்னர்ஸுக்கு பெருசா வந்து விக்கெட்ஸ் வந்து கிடைக்கல. போத் இன்னிங்ஸ்லயுமே 1 விக்கெட் அல்லது 2 விக்கெட் பெருசா அந்த ரிட்டர்ன் வந்து அவங்க கொடுக்கறது இல்ல. எனக்கு ரவி பிஸ்னாய் செகண்டா போல் பண்ணும்போது வேணா 1 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா நீங்க அவர் 50 டாப்ஸா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல அவர் தவிர்த்துட்டு அந்த இடத்துல நீங்க வேற பிளேயரை கூட ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ 2 டீமுக்குள்ள பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். 2 பேர்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன்ஸ் கேப்டன் யாரு கொடுக்கலாம், கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன்ஸ் கேப்டன் யாரு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே விராட் கோலிக்கு தான் வந்து கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. அண்ட் அடுத்ததான் நீங்க ஒரு ஹேசில்வுட் கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் கூட ஹேசில்வுட் இந்த மேட்ச் பிளே பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு. அதே லக்னோல ஆடம் மார்க்ரம், நிக்கோலஸ் புரான் மோஸ்ட்லி எல்லாரும் இந்த காம்பினேஷன் வந்திருப்பாங்க கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு. நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், டாப் ஆர்டர் டீம் கொலாப்ஸ் ஆயிரும் நினைச்சு டீமை பிக் பண்ணீங்கன்னா அதில் ஆயுஷ் பதனி கூட நீங்க ஸ்மால் லீக்ல கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆவேஸ் கான் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்திருப்பாரு. மிச்சல் மார்ஸ்க்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்ல ரச்சித் படிதார் அண்ட் ஜாக்கப் பெத்தல் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம் ட்ரை பண்றவங்களுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.